ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமையல் வீடியோ, விலாக் இது ரெண்டுமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கர் விசில் இருக்குது பார்த்தீங்களா, இது வாங்கி 2 மாதம் தான் ஆச்சு. இதோட 2வது டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி லூஸ் ஆகிடுது. லூஸாக இருக்க ஆட்டுது பார்த்தீங்களா. அன்றைக்கே ஒரு வாட்டி போய் டைட் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு 1 மாதம் வரைக்கும். இப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த கடைக்கு நான் திரும்ப எடுத்துகிட்டு போகிறேன். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விசில் வரும்போது இதோட கலண்டு கீழே விழுந்துருது. அதனால தான் இதை போய் டைட் பண்ண போகிறோம். இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆயிடுது. சரி, போயிட்டு வந்துடுறேங்க. இவங்க தான், இந்த அண்ணா தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நான் எப்பவுமே நான் இங்கே தான் ரெகுலராக வருவேன், நான் சரி பண்ணுறதுக்கு. என்னண்ணே, இங்கே தான் எதனால் வாங்கிட்டு போவேன். சரி, பாய் முடிச்சுட்டு. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஹோம் சர்வீஸ் சென்டர். இந்த கடையோட பேர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருக்குது கேஸ் கம்பெனி. இங்கே அந்த கேஸ் எப்போ வருது என்னன்னு நம்ம கேட்டுட்டு போகலாம். இப்போ நான் காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. இது அரைக்கீரை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இது அந்த குட்டி குட்டி பாவக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாவக்காய், அதுக்கப்புறம் சக்கரை பூசணிக்காய், கேரட்டு, வெள்ளரிக்காய், வாழைக்காய், பீட்ரூட்டு, அப்புறம் முட்டைக்கோசு, இந்த கொத்தமல்லியில் சும்மா ஊசியாக கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டாங்க. இந்த கொத்தமல்லியில் இந்த காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, உங்கள் ஊரில் நீங்கள் என்ன விலைக்கு வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வாங்கிட்டு அந்த காய்கறியெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது எல்லாமே வீட்டில் இருக்குது. இப்போ என்னென்ன காய் இருக்குது, ஆனால் சமைக்கிற நம்மளுடைய கேஸு தான் இல்லை. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கேஸு. ரொட்டி மேக்கரு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, கொஞ்சமாக கேஸ் இருக்குது. அதில் என்ன அப்படி நான் சமைச்சிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ போட்டிருப்பேன்ல. இப்போ பாருங்கள், மிஷினில் துணி போட்டு துவைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே வெயிலில் காய போடணும். வெயிலில் காய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் காய போட்டு வந்துடுறேன். சரிங்க, இன்னும் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் கிச்சன்லாம் பாருங்கள் பச்சாமச்சான்னு கிடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டிஃபன் தான் சமைக்க போகிறோம். டின்னர் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். மாவு உப்புலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னா வெங்காயம்ன்றேன், வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறமா கடுகு. இப்போ நான் உங்களுக்கு நான் எப்படி இந்த மாதிரி தக்காளி தொக்கு செய்வேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம். ஆமாம், நான் சாப்பிட்றதான் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் சாப்பிட்றதான் கட் பண்ணேன். வெங்காயத்தை நமக்கு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிறதுலாம் இந்த டேஸ்டே இருக்குது. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் வேணாலும் இது வதக்கலாம், ஆனால் நான் போதும், இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி ஊற்றிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி தாங்க போடுவேன், கட் பண்ணிலாம் போட மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
இது வந்து தக்காளி வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பூடு வந்து அரைச்சி போட்டிருக்கேன். ரொம்ப நைஸா அரையணும்லாம் கிடையாது, சும்மா 1-2 அரைஞ்சா போதும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வதக்கலாங்க, ஆனா போதும். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலான்னு நம்ம சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, கொஞ்சமா தனி மிளகாத்தூள், அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நானே வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், சும்மா 1 ஸ்பூன் தான். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டோமா. இப்போ அடுத்து வந்து என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இங்கே ஒரு ஆளுக்கு வேற பசிக்குது. சரி, இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இது மேலே கொஞ்சம் நம்ம வந்து மல்லி இலை மட்டும் நம்ம தூவி விட்டுருவோம். நான் மண்டே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. என்னத்த சொல்றது. நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை போட்டாதாங்க அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கணும்ல. டேஸ்ட் பார்த்துருமா? சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு டேஸ்ட். எல்லாத்தையும் கழுவு போட்டுருவோம் நம்ம. எப்படிங்க இருக்குது? சூப்பரா இருக்கா? அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இது வந்து இப்படியே கொதிக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இதுல சப்பாத்தி போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வேக வச்சேன். இது என்ன கிழங்கு சொல்லுவாங்க? சக்கரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு நான் வேக வச்சேன். பாபு, இந்த அவ்வளவுதாயா போட்டையா? கொஞ்சம் தாயா. இந்த கட்டிங் போர்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கட்டை கிடையாதுங்க. அது நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. சப்பாத்தி தேய்க்கிற அந்த பூரி கட்டை வந்து இங்கே இருக்கு பாருங்க, இதுதான். ஆனால் நான் வந்து இது ரெண்டுக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரொட்டி மேக்கர்ல செய்யறதுனால பாத்தீங்கன்னா சப்பாத்தி பெருசா போட முடியாது. இந்த சைஸுக்கு தான் நம்ம போடுற மாதிரி இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி நல்லா மெல்லிசா கொஞ்சம் நல்லா பெருசாவே நான் போடுவேன். அப்படியே அந்த தோசைக்கல்ல ஃபுல்லா இருக்கும் சப்பாத்தி. தோசைனாலும் அப்படிதான் ஃபுல்லா இருக்கும், ரோஸ்ட் மாதிரி இருக்கும் தோசை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி என்னோட பொண்ணுக்கு, ஏன்னா அவ தான் வந்து பசிக்குன்னு சொல்லிட்டே இருந்தான். நாங்களாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக 10 மணி கூட நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் அவள் அந்த மாதிரி சாப்பிட மாட்டான். அவளுக்கு வந்து என்னன்னா ஸ்கூல் டைமுக்கே பசிக்குது. மதியம் வந்து 1 மணிக்கெல்லாம் பசி எடுத்துருது, காலையில 8:30 மணிக்கெல்லாம் பசி எடுத்துருது. அது மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றதுனால நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் பசி எடுத்துருது. பாப்பா தங்கம், சப்பாத்திய பார்த்த உடனே என்ன ஒரு பேரானந்தம். என்ன இங்க பாத்தீங்களா, ஹாட் பாக்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கணும், கைப்பிடியோட ரொம்ப அழகா இருக்கும். அது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
சொரக்கூடதும் அப்படி தான் இப்படி வச்சு லாக் போட்டுக்கலாம். அதில் வந்து இப்போ வந்து நான் எப்படி சமைச்சேன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டை இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சுட சுட சோறுன்னு சொல்கிறது கரெக்டு சரிதான். ஆனால் வந்து அந்த க்ரீன் கலர் பிளேட் வந்து அவங்க பிளாஸ்டிக் பிளேட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சிஸ்டர் அது வந்து பிளாஸ்டிக் பிளேட்டு கிடையாது, அது வந்து செராமிக் பிளேட்டு தான் அது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன அடுத்து வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.